ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். உங்களுக்கு ஸ்பெஷலானு எனக்கு தெரியாது. ஸ்பெஷல்னா கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. நிறைய கிழங்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பழத்துல மூணு சீடு தான். அதை சாப்பிட்டுட்டு அதை மண்ணில் மேலே வச்சிருந்தோம். அது 3 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அது எப்படி இருக்கு, வந்திருக்கா கிழங்குங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க. இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. ஆக்சுவலி என்னன்னா, பனங்கிழங்கு நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம், ஆனால் சாப்பிட்ருக்கோம். இது எப்படி வருது, என்ன வருதுங்கிற விவரம் நமக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டர் இந்த பழம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் இதை நம்ம தொட்டியில் போட்டு வைப்போம், எப்படி வருது பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி பார்ப்போமே நினச்சிட்டு நாங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே தொட்டியில் வச்சுருந்தோம். ஒரு நியர்லி 3 months ஆயிருக்குங்க. 3 months கழிஞ்சு தான் இது இப்போ எடுத்துருக்கோம். நாங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பனங்கிழங்கு இது சிட்டியில் இருக்கக்கூடியவங்க எப்படி முளைச்சி வருதுன்னு கூட தெரியாது. அவங்க போட்டதுனால எனக்கு பார்க்க முடிஞ்சதுங்க. இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தொட்டியில் தான் வச்சுருந்தோம் நாங்கள். 3 மாதம் ஆச்சு. இதை போட்டு பாருங்கள், கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. பாருங்க, நல்லா வந்திருக்குங்க. விளவு நல்லா இருக்குது. ஆனால் தொட்டியில் வச்சதுனால நல்ல ஷேப் கிடைக்கல. அது கிழங்கு இருந்தாலும் நல்லா வந்திருக்குது. மேலே பாருங்க, அது கூட்ட ஊனி வச்சு அந்த பழத்தோடைய அந்த கொட்டை இன்னைக்கு கட் பண்ணினா இதில் தேங்காய் மாதிரி ஒன்று கிடைக்குங்கிறாங்க. நான் இதெல்லாம் பார்த்தல, எனக்கு இது புதுமையாக இருக்குது. என்ன மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இதை நான் ஷூட் பண்ணி போடுறேன். பாருங்கங்க, இது கழுவிட்டு இனிமேல் நான் காணிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறது. பாருங்கள், இது பனப்பழத்தில் கிழங்கு வந்தது. கிழங்கு மேலே இருந்த போர்ஷன் ஆக்கும். இது ஆக்சுவலி ஓப்பன் பண்ணினா இதுக்குள்ளுக்கு தேங்காய் பூ மாதிரி கிடைக்கும். ஆனால் நமக்கு அது ஃபுல்லாக போயிட்டுது, அதில் கிடைக்கல. நம்ம ஒரு சில இதில் நல்ல விளவு ஆனதுக்கப்புறம் நம்ம டைமுக்கு எடுத்தோம்னா இதுக்குள்ளுக்கு தேங்காய் பூ மாதிரி கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். நான் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். வச்சுட்டு இப்போ பாருங்க, கூட்டி வச்சிருக்கிற கிழங்கும் சுற்றுவோங்க. நம்ம சுடும்போது நம்ம திருப்பி கொடுக்கணும். எல்லா இடமும் நல்லபடியாக சுட்டு கிடைக்கணும். நெல் நல்லா வருதுங்க, நல்லா சுட்டாச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சுட்டு சாப்பிட்றேன் நான். இதுவும் அந்த சிஸ்டர் தான் எனக்கு சுட்டு கொடுக்குறாங்க. பாருங்க, கிழங்கு நல்லா சுட்டாச்சுங்க. ஒட்டாது. நம்ம இப்படி விரிச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் வரும். அப்படின்னா வெந்தாச்சுன்னு அர்த்தம். நான் அதில் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து சாப்பிட்றது. பாருங்க, இப்போ இதோட நாரெல்லாம் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டு நான் சாப்பிட போறேன். நல்ல மனம். உண்மையிலேயே சுட்டு சாப்பிட கிழங்கு ரொம்ப டேஸ்டியா இருந்ததுங்க. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. பிகாஸ் ஒரு சிலருக்கு இந்த கிழங்கு என்னன்னு கூட தெரியாது, சாப்பிட்டு கூட பார்த்தது. எல்லா டீட்டெயில் தெரிஞ்சாலும் இது எப்படி வளர்ந்து எப்படி எடுக்கிறது நான் பார்த்தது இல்லை. இதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி அது நம்ம வீட்டில் நம்மளே பண்ணி நம்ம எடுத்து இது பண்ணும்போது அதை விட ஹாப்பி வேற என்னங்க இருக்கு. கண்டிப்பா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.